தனுசு ராசி. தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க வளமாகவும், நலமாகவும் வாழ அந்த கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும். வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி. உங்களுடைய அதிபதி மட்டும் இல்லைங்க. தனுசு ராசிக்காரங்களே மத்தவங்களுடைய வினைகளை, அதாவது மத்தவங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவங்க தான். சொல்லப்போனா உங்களுடைய நட்பு வட்டாரத்திலயும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி, குடும்பத்திலயும் சரி. மத்தவங்களுடைய தேவைகளை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுகிட்டு, அதை தீர்த்து வைக்கிறதுல வல்லமை படைத்தவர்கள் தனுசு. இவங்களுடைய இலக்கு பெருசு. இவங்க கூட நட்பு வச்சிருந்தாலே, அவங்களுடைய உயர்வையும் தாண்டி உங்களையும் உயர வைப்பாங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க தனுசு ராசிக்காரங்க. உதவி செய்யறதுல மட்டும் இல்லைங்க. மத்தவங்களுக்கு உறுதுணையாக இருந்து, அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலையும் வல்லமை படைத்தவர்கள் தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப உயர்வான ஆட்கள் தான் போலயே! குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க எப்படிங்க தப்பா இருப்பாங்க? நவகிரகங்களே முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்தவரு. பொன்னன்ங்கிற பெயர் எடுத்தவரு. தங்க மாதிரி ஆளுப்பா! அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தகதகன்னு தங்கக்கூடிய தேகத்தை கொண்டவர் தான் குரு பகவான். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எந்த கிரகங்கள் எங்க வேணா உட்காந்துக்கிட்டு எப்படி வேணா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தட்டும். ஒருத்தங்க என்கிட்ட ஜாதகத்த தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அது நடக்கல, இது நடக்கல, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சதா நேரமும் ஏதாவது சண்டை சச்சரவுலயே போயிட்டு இருக்கு. எனக்கு கஷ்டகாலம் தீருமான்னு கையில குடுப்பாங்க. அப்ப நாங்க பாக்குற விஷயம், "அப்பா, நல்லவனாக இருக்கக்கூடிய குரு பகவானே எங்கப்பா இருக்க? உன் பார்வை எங்கெங்க விழுது? எங்கெங்க மறையுதுங்கிறத தான் பார்ப்போம்." புரியுதுங்களா? சோ, அப்படி எங்களை தேட வைத்தவர் இவர். ஓகேவா? இவரால தனுசு ராசிக்காரங்க இந்நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணுமே! ஆனா கஷ்டம் ஏங்க தொடருது? பார்த்துடுவோம். ஆனா, ஒரு நாளும் தனுசு ராசி அட எவ்ளோ ஏழ்மை வேணா இருக்கட்டுங்க. ஆனா, பொருளாதார ரீதியா அப்படி அடுத்தடுத்து, அடுத்தடுத்து, அடுத்தடுத்து கோடிக்கணக்குல சம்பாதிக்கிற நிலையில கூட நீங்க இருக்க தான் செய்வீங்க. ஆனா, அத உங்களுக்காக நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தலங்கிறது தான் உண்மையான விஷயம். இத மறுக்க முடியுமா? தனுசு ராசிக்காரங்களே, வருஷத்துக்கு எத்தன லட்சம் சம்பாதிக்கிறீங்க? பணத்துக்கு குறை இல்ல. என்னன்னா, ஒரு சிலர நம்பி ஏமாந்து நின்ன காலம் தான் அதிகம். சோ, இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுவோமே! ஆனா தனுசு ராசி ரொம்ப கெட்டிக்காரங்க. ரொம்ப சாமர்த்தியசாலிங்க தான். ஆனா உங்களுக்கே விபூதி அடிச்சிடுறாங்க. இல்லையா? சோ, அப்படி இன்னொரு டைம் நமக்கு யாரும் விபூதி அடிக்காம உஷாரா இருப்போம். குரு பகவான நான் ஏம்மா வழிபாடு செய்யணும்? அவரால என் வாழ்க்கை நிலை மாறப்போகுதா? நீ சொல்றதெல்லாம் என்னவோ இருந்துட்டு போட்டும். ஏன் இத்தன நாளா எனக்கு இவர் நல்லது பண்ணல? கேட்கிறோம் இல்லையா? ஆமா, சும்மா அப்பா அப்பாங்கிற, அப்பா நான் கேட்கிறத வாங்கி குடுத்தாரா? அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட சண்டை போடுவோம் இல்லையா? அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய அப்பா குருவுடைய பலம் தெரியுமா? மொத்தமா ஒரு வருஷத்த எடுத்துட்டோம்னாக்க, எந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்தாலும் சரி, என்ன பெயர்ச்சி வந்தாலும் சரி. சனி பெயர்ச்சிய பார்த்தா பயம். ராகு பெயர்ச்சிய பார்த்தாலும் பயம். மத்த கிரகங்கள பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா, குரு பெயர்ச்சின்னு வந்துட்டாக்க, நமக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா இருக்கா? வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜாதக நோட்ட தூக்கிட்டு போயிட்டு இருப்போம். காரணம், இவரால நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இல்லையா? அதனால. குரு பார்க்க கோடி நன்மை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, குரு இருந்தா தான் நம்மளால சகல காரியங்களிலுமே சாதிச்சுக்க முடியும். நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, குரு பகவானுக்கும், குரு தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசமே தெரியறதில்லைங்க. நவகிரகங்களுடைய வரிசையில வடக்க பார்த்த மாரி அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். சில ஆலயங்கள்ல தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் வடக்கு திசை, குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை. இத முடிவு பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேருமே ஞானத்தை அருளக்கூடிய கடவுள் தான். ஆனா, வித்தியாசத்தை உணர்ந்து, அவங்களுக்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா, பரிபூர்ண அருள் கிடைக்கும். இவர வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு எல்லாமே தெரியுதும்மா. ஆனா, என்ன பலன்கள் கிடைக்கும்? தெளிவா சொல்லு. கல்வி, அறிவு, திருமண தடை, வீட்ல சுபகாரியம் நடக்கிறது, செல்வ செழிப்பு எல்லாத்துக்கும் இவரே பொறுப்பு. சொல்லப்போனா, தொழில் அபிவிருத்தி ஆகிறது. தம்பதிகளுடைய ஒற்றுமை மேலோங்கிறது. கடன் பிரச்சனையிலருந்து வெளிவரது. சொத்து சேர்க்கை நடக்கிறது. எல்லாமே இவரால.
உத்தியோக பணிகள்ல உயர்வு. இத சிம்பிளா சொல்றேங்க. சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை. சரிம்மா, சரிம்மா. நான் அவரவே வழிபாடு செய்றேன். எங்க வழிபாடு செய்யணும்? எப்படி வழிபாடு செய்யணும்? எந்த நாள்ல வழிபாடு செய்யணும்? குரு பகவான் அப்டின்னாவே வியாழக்கிழமை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களால முடிஞ்சதுனாக்கா நவகிரகங்கள வீற்றிருக்கக்கூடிய வடக்கு திசையில அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, தீப தூப ஆராதனை காட்டி, மஞ்சள் நிற கொண்ட கடலைய நெய்வேத்தியமாக படைத்து, அத வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்திட, குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். மேலும் குரு பகவானுடைய வழிபாட்டின் காரணமா, கிரக தோஷம் ஏதாவது இருக்கு அப்டின்னாலயும், அதுல இருந்து உங்கள பாதுகாத்து வாழ வைத்து அருள் செய்வார். அவருக்கான மந்திரம் ஏதாவது இருக்காமா? அது ஏதாவது சொல்லி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம். ரொம்ப சிம்பிளான மந்திரம் தாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த குரு மந்திரத்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால எத்தன முறை சொல்ல முடியுமோ, 108 முறை, 1008 முறைன்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இந்த குரு பகவான வணங்குறீங்களோ, உங்களுக்கு பொன், பொருள் சேரும். அது மட்டும் இல்லாம, தொடர்ந்து 40 நாட்கள் இந்த மந்திரத்த 16,000 முறை சொல்லி வழிபாடு வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க நெனச்ச அனைத்து காரியங்களும் நடக்க ஆரம்பிக்குங்க. புரியுதுங்களா? நடக்காதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த குரு பகவான் கிட்ட. மேலும் சுபிக்ஷமான வாழ்வு நிச்சயங்க. இப்போ தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க எந்த தெய்வத்த வழிபாடு செய்யணும்? அது எப்படி வழிபாடு செய்யணும்? அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நீங்க அந்த வழிபாட்டின் காரணமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறதையும் பார்த்தாச்சு. இல்லையா? சோ, இப்ப இந்த குருவுடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம். குருவே சரணம், குருவே சரணம். மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைல முக்கியமான 8 பிரச்சனைகள் தீரப்போகுது. அதுவும் 100% ரகசியமான பதிவு தான் இந்த தனுசு ராசிக்கு. எல்லாமே மாறப்போகுது. இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம சில சூட்சுமமான விஷயங்களும் உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப தனுசு ராசி. தனுசு ராசியில கோடான கோடி பேர் இருப்பீங்க. எங்கேயோ பொறந்து, எங்கேயோ வளர்ந்து, ஏதாவது ஒரு பேர்ல, ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நாங்க எப்படிங்க பலன் சொல்ல முடியும்? சொல்ல முடியும். பொது பலன்கள் அப்படிங்கிறது நாங்க கணிச்சு சொல்ல முடியும். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், ஒன்றாம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும். எப்படிம்மா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில கிரகங்களுடைய அமைப்பை வச்சுதான் சொல்ல முடியும். நவகிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்னங்கிறத வச்சுதான் தனுசு ராசிக்கு பலன் உண்டு. சோ கிரகநிலைன்னு பார்த்தோம்னாக்கா, தைரிய வீரிய ஸ்தானத்துல நவகிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்ததா சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான், உச்சபட்ச வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கிர பகவான், பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான். இவங்க 3 பேருடைய கூட்டணி. அடுத்த ரண, ருண, ரோகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு. அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு. வக்ரகதியில வலம் வராரு. அடுத்த தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாம்பு கிரகமான கேது பகவானும் வலம் வந்துட்டு இருக்காங்க. சோ இத வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன தீருதுங்கிறத பார்த்தலாமா? மொத விஷயம். தனுசு ராசி கடந்த சில மாதங்களா இல்ல கடந்த சில வருஷங்களாவே வச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சோ இந்த காலகட்டத்துல இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு குறையும் இல்லாம முழுசா குணமடைய போறீங்க. 2வது விஷயம். பணப்பிரச்சனை. பெரும் பிரச்சனை. மனுஷங்க இந்த கலியுகத்துல வாழ்றதே பணத்தை பேஸ் பண்ணி தான். நல்லதும், கெட்டதும் முடிவு பண்றதுக்கு இந்த பணமா தான் போச்சு இல்லையா? சோ அப்படி பணத்தால கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நரக வேதனைய பார்த்துட்டு இருந்த தனுசு ராசிக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தொல்லை இனி இல்லாமல் போகுது. பணவரவு அப்போ தாராளமா கிடைக்குது. நீங்க எதிர்பார்த்த பண வசதி கிடைக்க போகுது. 2வது விஷயம் சூப்பர். அடுத்து 3வது. நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும்.
எங்கருந்து தான் வரீங்களோ தெரியலடா அப்படிங்கிற மாதிரி, எனக்குன்னே வருவீங்களா? என்கிட்ட சரசம் பண்றதுக்கு உங்க அப்பா, அம்மா பெத்து விட்டுருக்காங்களா? அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் இல்லையா? அதே மாரி தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. இவங்களுடைய செயல்பாடுகளும் நேர்மையானது, உண்மையானது. இவங்க முதல்ல உண்மையானவங்க. எல்லாருக்குமே வெளிப்படையா வேலை பார்க்கக்கூடியவங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணாலும் எதிர்ப்பாவே வந்திருக்கும். நல்லவனுக்கு தாங்க எதிரிகள் அதிகம். இல்லையா? அப்படி இத்தன நாளா உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு, உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்த எதிர்ப்பு, இப்போ நீங்க போகுது. நீங்க நினைத்த காரியங்கள் கைக்கூடி வரப்போகுது. அடுத்து 4வது விஷயம். கோர்ட்டு, கேஸு. சொத்து பிரச்சனையோ, இல்ல சொந்த பந்த பிரச்சனையோ, ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு, அந்த வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுது. நீங்க அந்த கோர்ட்டு, கேஸ் வழக்குலருந்து வெளிய வந்துருவீங்க. அடுத்ததா 5வது விஷயம். சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க. ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ. இத்தன நாளா எவ்ளோ உழைப்பு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, முட்டி மோதி பார்த்தாச்சு. சுமாரா போயிட்டு இருக்குதும்மா. இல்லையா? அந்த தொழில் நீங்க எதிர்பார்த்தபடியே சும்மா ஜம்முன்னு நடை போட போகுது. நல்ல லாபம் பார்க்க போறீங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரத்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 6வது. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், என்ன பண்ணாலும் தடை வருதோ இல்லையோ, போட்டி வந்துரும். ஏதாவது இப்ப நம்ம ஒரு டீ கடைய போட்டு உட்காருவோம். ஆப்போசிட்ல ஒருத்தன் டீ கடை போடுவோம். நம்ம ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த வேலைக்கு இன்னொருத்தன் ட்ரை பண்ணுவான். எதுக்கு எடுத்தாலும் போட்டி, போட்டி, போட்டின்னே வந்துட்டு தனுசு ராசிக்காரங்க, அட போங்கடா அங்கிட்டு. தனுசு ராசிக்காரங்களே, கையில வில்ல வச்சிருக்கீங்க. அப்ப வித்த காட்டாம இருக்க முடியுமா? உங்களுடைய வித்தைய பார்த்து நானும் வித்த பண்ணுவேன்னு நெறைய பேர் வராம போகுவானா? வித்த காட்டுறனா? ஏம்மா, என்னுடைய மனசு எவ்ளோ கஷ்டப்படுது தெரியுமா? நான் எந்த மாதிரியான எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்னுடைய கோல் என்ன தெரியுமா? அப்படின்னு இப்ப என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்துராதீங்க. நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? உங்களுடைய உயர்வுங்கிறது உங்களோட நிக்காது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வளம் காணுவாங்க, வளர்ச்சி காணுவாங்க. அத நான் மறுக்கவே மாட்டேங்க. ஸோ அப்படி போட்டி தொல்லைகள் இனி இருக்காது. புரியுதுங்களா? அடுத்ததா 7வது விஷயம். உத்தியோகத்துல எல்லா வேலையும் உங்க தலையிலே கட்டியிருப்பாங்க. அப்படிதான் செய்யறனே! கொஞ்சமாவது எனக்கு அங்கீகாரம் குடுக்குறீங்களா? இவன் தான் செஞ்சான்னு மேலதிகாரியே, நீ மட்டும் பேர வாங்கிட்டு போற. ஒரு வார்த்தை, "சரி போ! நான் செஞ்ச வேலைக்கு நீ தான் பாராட்ட வாங்கிட்டு போற." கொஞ்சமாச்சும் என்கிட்ட அன்பா, ஆதரவா பேசுறியா? இல்ல நான் செய்யக்கூடிய வேலைக்கு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றியா? இல்ல. இப்படி கஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு பணிச்சுமை குறையுது. மேல் அதிகாரிங்கிட்ட சப்போர்ட் உண்டு. ஏன் கூட வேலை பார்க்கிறவங்களே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்ததா 8வது விஷயம். நல்ல வேலைக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க அதி புத்திசாலிங்க. ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. ஆனா, இவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு அமையாம போயிருக்கும். ரொம்ப திறமைசாலின்னு சொன்னேன் இல்லையா? அந்த திறமைய வெளிப்படுத்துக்க ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அப்படி வாய்ப்ப தேடி அலைஞ்சு, அலைஞ்சு சோர்ந்து போய் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு, உங்க வேலைக்கும், திறமைக்கும் பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடிக்கிட்டு வரும். அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும். ம். குடும்பத்த பொறுத்தவரைக்கும். குடும்பம் தான் உசுரு. ஏன் நான் 2 முறை சொன்னேன்? மூச்சு பேச்சு, உசுரா இருக்கிறது எல்லாமே குடும்பம்ங்கிறதுனால தான். அப்படி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நோய் இருந்துச்சு இல்லையா? சதா நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, மருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறது, அவங்கள பத்தின யோசனையிலேயே இருக்கிறது. இவங்கள அங்க கூட்டிட்டு போலாமா? இங்க கூட்டிட்டு போலாமா? இங்க கூட்டிட்டு போனா சரியாகுமா? அங்க கூட்டிட்டு போனா சரியாகுமா? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருந்தா தான் நமக்கு ஒரு திருப்திப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுசுக்கு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது. முழுமையா அவங்களுடைய நோய் பிரச்சனை விலகுதுங்க. பயம் வேணாம். அதே மாரி தொடர்ந்து அவங்களுடைய உடல் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. அடுத்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீருது. பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய காரியங்கள்ல இருந்த எதிர்ப்புகள் விலகுது. கலைத்துறையில இருக்கிறவங்க பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம்ங்க. அதாவது முன்னாடி சாதகமான விஷயங்கள் இருக்கிறப்போ, ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. அதுதான் கலைத்துறையில இருக்கவங்க பொறுமையா செயல்படணும். அவங்க மட்டும் இல்லைங்க. தனுசு ராசி, தனுசு ராசிக்கு எல்லாருமே பொறுமைய கடைபிடிக்கணும். அதுதான் அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் சமூகத்துல நல்ல மதிப்பும், மரியாதையும் பெறுவீங்க. அடுத்ததான் மாணவர்கள பொறுத்தவரைக்கும், பாடம் படிக்கணுமே அப்படின்ற கவலைகள் குறையுது.
சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குதுங்க. இன்னும் கடகடன்னு சொன்னா, நீங்க திட்டமிட்ட வேலை எல்லாமே இப்ப முடிச்சுக்கிறதுக்கு சரியான நேரம். இதனால நீங்க வந்து ரொம்ப ஆற்றலோடையும், உற்சாகத்தோடையும் காணப்படுவீங்க. நீண்ட காலமாக நடந்து வந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நீதிமன்றம், கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு பொருள நீங்க பெறுவதன் காரணமாவும், அது சம்மந்தப்பட்ட வேலைய நீங்க முடிக்கிறதன் காரணமாவும், வீட்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதுமாரி வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இனிமையானதாகவும் அமையும். தொழிலை விரிவுபடுத்துவதில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த பங்குச் சந்தையிலலாம் பணத்த போட்டுட்டு சிக்கிக்கிச்சே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த சிக்கிய பணம் இப்ப வெளிவரும். உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க. இன்னும் ஒரு படி மேல. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசியில 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. பணத்தட்டுப்பாட வராம பாத்துக்கிறதுல இவரு உங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாரி வெளியூர் பயணங்கள்ல கவனம் தேவைங்க. அடுத்து சந்திர பகவான். உங்களுடைய தொழிலுக்கு நன்மையை கொடுக்கிறாரு. வசீகரமான பேச்சுக்களால வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கைய அதிகரிச்சுக்குவீங்க. அடுத்து செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காராரு. எதிர்பாராத வகையில சில வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பிடிவாதத்த காட்டாதீங்க. செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்கள கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. அதற்கு இடம் கொடுக்காதீங்க. இவர சமாளிக்கணும் அப்டின்னாக்க, இவர உங்களுக்கு சாதகமா மாத்தணும் அப்டின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, இவர் உங்களுக்கு சாதகமா மாறிருவாரு. அடுத்து புதன் பகவான். உங்க ராசியில 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையுமே செய்வீங்க. காதல் விவகாரத்துலலாம் வெற்றி ஏற்பட போகுது. லாட்டரி பந்தயம் கூட உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும், உங்களுடைய அதிபதி இல்லையா 6ஆம் இடத்துல உட்காராரு. மனசு கொஞ்சம் அலைபாயும். உங்கள வந்து உற்சாகமா வச்சுப்பாருங்க. பயப்படாதீங்க. அதே மாரி வேலையில இருக்கிறீங்க இல்லையா? தனியார் துறையா, அரசாங்க துறையா, மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அனுசரணை நடந்துப்பாங்க. மருத்துவ செலவுகள்லாம் வந்து உங்க கைக்குள்ள வரப்போகுது. அடுத்து சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்காரு. சுயநலமா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிராதீங்க. அதே மாரி தேடி வரக்கூடிய வாய்ப்ப கை நழுவ விட்டுடாதீங்க. இவங்களை தொடர்ந்து சனீஸ்வர பகவான் உங்க ராசியில 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. மனக்கவலைகள் அகலுது. குறிப்பா வீண் மனக்கவலைகள் அகலுது. சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். பங்குச் சந்தை ஏற்றமாக இருக்கும். ரொம்ப அற்புதங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு. அடுத்து ராகு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது ரொம்ப இணக்கமா இருக்கும். அடுத்து கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்கத்துல புகழும் நன்மையும் உண்டாக போகுது. குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகுங்க. ஆக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்க 3 பேரும் தான் கொஞ்சம் பயமுறுத்துறவங்க. இவங்களே உங்களுக்கு சாதகம் அப்டின்னா, தனுசு ராசிக்காரங்களே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுமா? ஆகாதா? ஒரு குறையும் இருக்காதுங்க. புரியுதுங்களா? இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்ங்க. இதுவே வந்து நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்திருச்சு. இப்ப நம்ம இன்னும் சிறப்பா நட்சத்திர பலன்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம். யோகமான நாட்கள்ங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையினால வியாபாரம், தொழில்ல லாபம் அடைய போகுது. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய பணிகள்ல இருந்த பிரச்சனைக்குலாம் முடிவு வரும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? நீங்க எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேருங்க. அதே மாரி பூராடம் நட்சத்திரம். நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது இனி. சகாயஸ்தானத்துல சனியும், சூரியனும் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அரசு வழிகள்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வருமானம் உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். இதுவே பணியாட்களா இருக்கீங்க, ஒற்றைக்கையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. உடல் நிலையில முன்னேற்றம் அடைய போறீங்க. தைரியமா செயல்பட போறீங்க. உங்களுடைய ராசிநாதன் தொழில், குடும்பஸ்தானத்த பார்க்கறதுனால எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. வருமானம் உயரும். இந்த நட்சத்திர பலன்களை தொடர்ந்து நம்ம பரிகாரம் பார்த்துடலாங்க. முதல் பரிகாரம். அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். 2வது பரிகாரங்க. வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் சாமந்தி பூவ சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் நடந்தேறும். குடும்பத்திலயும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அடுத்த 3வது பரிகாரங்க. தினம் தினம் வீட்ல வந்து தீபம் ஏற்றி சுந்தர காண்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்க படிக்கிறதுனால குடும்பத்துல செல்வ செழிப்பு, சுபிக்ஷம் உண்டாகுங்க. இது தொடர்ந்து திரும்பவும் நான் சொல்றேங்க. சாதகமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடத்தையும் தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுடைய அதிபதியுடைய பார்வையினால எல்லாமே சாதகமா இருக்க போகுதுங்க. வரவு அதிகமாக போகுது. சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்காரு. தொழில்லயும் சரி, உத்தியோகத்திலயும் சரி, நல்ல உயர்வான நிலைய அடைவீங்க. அது மட்டும் இல்லாம கேது பகவானும் தொழில்ல அபிவிருத்திய குடுக்குறாரு. பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க இந்த காலகட்டம். அதே மாரி நீங்க எதிர்பார்த்த தகவல் எல்லாமே நல்ல தகவல்களாகவே உங்கள வந்து சேரும். இதுவே தொழில்நுட்ப துறையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உத்தியோக உயர்வும், வருமான உயர்வும் உண்டாகுங்க. அடுத்தா நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா, வார்த்தைகள்ல கவனம் தேவை. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அதே மாரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. வீண் வாக்குவாதம் யார்ட்டயும் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுடைய மன நிம்மதிய கெடுத்துரும். அது மட்டும் இல்லாம யார்கிட்டயுமே பகைமை பாராட்டாதீங்க. அதே மாரி மத்தவங்களுக்கு உதவி செய்றேங்கிற பேர்ல ஏதாவது பிரச்சனைல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத வந்து சுத்தமா தவிர்த்துடுங்க. அதே மாரி மத்தவங்களுடைய பிரச்சனைய இழுத்து போட்டுட்டு சரி செய்ற வேலை இருக்கு பாத்தியா? தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு நான் நிச்சயம் சொல்றேன். அது உங்களுக்கு ஆபத்து. மத்தபடி முன்னாடி சொன்னது தான். சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகம். வெற்றி நிச்சயம்.